வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நாம் தாபா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி ரொம்ப ஈஸியாக வீட்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீட்டில் நாம் ரெகுலராக பண்ணுற மீன் குழம்புக்கும் தாபாவில் பண்ணுற மீன் குழம்புக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது மீனோட ஸ்மெல் கூட இருக்காது அவ்வளோவா. மீன் குழம்பு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட அதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் தாபா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி 400 கிராம் நான் ஃபிஷ் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி நான் சீலா மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ஃபிஷ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். மீனுக்கு மசாலா போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம். 30 மினிட் ஆகணும். ஸோ இந்த கேப்பில் நாம் இன்றைக்கி ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். நாம் எப்போவுமே வீட்டில் தயிர் உரைய விடுவோம். சீக்கிரமாக புளிச்சு போயிடும். அதுவும் வெயில் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக புளிச்சு போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சில்லுன்னு இருக்கும். நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு சின்ன பீஸ் தேங்காவை நம்ம அதில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் அது புளிச்சு போகாமல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபிஷ் நல்லா ஊறிடுச்சு. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ஃபிஷ் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக போட்டுடலாம் எண்ணெயில். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபிஷ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 2 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதுவும் க்யூபாக கட் பண்ணியிருக்கேன், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி அரைச்சிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் பொடியாக நறுக்குன 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடலாம். ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். இப்போது நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் ஒரு 400 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது இது கூட ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். வச்சு வேக விடலாம். 5 minutes later. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் எப்போவுமே ரொம்ப மெதுவாக தான் கிளறி விடணும்.
இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் வேக விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். சூப்பரான மீன் குழம்பு வாசனை வருது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்து கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு அதை குழம்புல தூவி விட்டுக்கலாம். கசூரி மேத்தியோட ஃப்ளேவர் குழம்புல இறங்குறதுக்காக ஒரு 30 செகண்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான தாபா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.